இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அங்கே ராக்காலம் இராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களில் அரசாளுவார்கள். இதே மாதிரி வசனத்தை நம்ம கடந்த 2 நாளைக்கு மேலே கூட பார்த்தோம். 21 அதிகாரத்தில் அங்கே ராக்காலம் இராது, அங்கே இரவே கிடையாது. விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவங்களுக்கு வேண்டியதில்லை. சூரியனுடைய வெளிச்சம் வேண்டாம், விளக்கும் வேண்டாம். ஏன்னா அங்கே ஆட்டுக்குட்டியானவர் தான் விளக்கு. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். ஆண்டவரும் ஆட்டுக்குட்டியானவரும் தான் அங்கே விளக்காக இருக்கிறாங்க, அதனால் வெளிச்சமாக இருக்கிறாங்க. அதனால் அங்கே ஒரு விளக்கு தேவையில்லை. மேலும் அங்கே ராக்காலமே கிடையாது. ராக்காலம்னு என்னென்னா இருள், இரவு, துன்பத்தின் நாட்கள், இதெல்லாம் ராக்காலம். இதெல்லாம் அங்கே கிடையாது. ஏன் அப்படின்னா அங்கே ஆட்டுக்குட்டியானவரும் தேவனும் வெளிச்சமாக இருக்காங்க, பிரகாசிக்கிட்டே இருக்காங்க. அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். அந்த இடத்துல ஆண்டவர் ஆட்டுக்குட்டியானவர் பிதாவும் ஆட்சி செய்கிற அந்த இடம் எவ்வளோ ஒரு அருமையான இடமா இருக்குது பார்த்தீங்களா? அதில் நமக்கு விளக்கு தேவையில்லை. இருள் இருக்காது, இரவு இருக்காது, துன்பங்கள் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபை, ஒரு பெரிய ஆசீர்வாதமான இடம் அந்த இடம். இதே இது பரலோகத்தின் நிழலாக பூமியிலையும் நாம் என்ன செய்யலாம் பார்க்கலாம். நம்முடைய குடும்பங்களில் ஆண்டவர் இருளில்லாத வெளிச்சமாக அவர் பிரகாசிக்க வேத வசனத்தின் வெளிச்சத்தில் நாம் நடந்தோம்னா அப்படி கிடைக்கும். அந்த வெளிச்சம் நமக்கு இருளை அது வரவிடாது. அங்கே ராக்காலம் இராது, அங்கே விளக்கு வேண்டுவதில்லை, வெளிச்சம் வேண்டுவதில்லை. ஏன்னா தேவனாகிய கர்த்தர் தான் வெளிச்சமாக இருக்கார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் இயேசு கிறிஸ்துவையும் பிதாவாகிய தேவனையும் நாம் சொந்தமாக ஏற்றுக்கொள்ளும்போது பரிசுத்த ஆவியின் நிறைவால் நாம் என்ன செய்யலாம்? இந்த மாதிரி இருவில்லாத ஒரு சமாதானமான ஒரு சூழ்நிலையில் நம் வாழ்க்கையை நடத்த முடியும். நம்முடைய வாழ்க்கையின் பாதையில் நாம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும்போது அங்கே இரவு இருக்காது, ராக்காலம் இருக்காது, இரவு இருக்காது, துன்பம் இருக்காது, விளக்கு வேண்டாம், சூரியனுடைய வெளிச்சம் வேண்டாம். ஏன்னா ஆண்டவர் தான் பிரகாசிச்சுக்கிட்டே இருப்பார். ஆட்டுக்குட்டியானவர் பிரகாசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க நம்ம மேலே அரசாளுவாங்க. அதனால் நமக்கு கொடுங்கோல் ஆட்சி கிடையாதுங்க, சர்வாதிகார ஆட்சி கிடையாது, அன்பின் ஆட்சி தாங்க இருக்குது. அந்த ஆட்சி கீழே நாம் இருக்கிறோமா? அப்போனா நம்ம என்ன செய்யணும்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை நம்ம உள்ளத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்வோம். அங்கே ராக்காலம் இராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களில் அரசாளுவார்கள் என்ற வார்த்தை நமக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. ஆமென்.